நகரம் அது. பலவிதமான சந்நிதிகள் இருக்கு. அப்படியே பிரதட்சணமா ஆடி பாடிக்கொண்டே முருகனுடைய சந்நிதியில வந்து சேர்ந்தார்கள். கையில வேல் தாங்கி, முருகன்னாலே அழகன்னு தானே அர்த்தம். அப்படியே ஜெகஜோதியா வேலவன் எதிரில் நிற்கிறான். அந்த வேலவனுடைய சந்நிதியில வந்து முருகனுக்காக ஒரு பாடல் ஆனந்தமா பாடுகிறார்கள். ரகுநாததாஸ் அதை கேட்கிறார். வேலவா வேலவா வேல்முருகா வேலவா வேலவா வேல்முருகா வேலவா வேலவா வேல்முருகா வேலவா வேலவா வேல்முருகா. வேலவனை பற்றி பாடுறோம். நம்ம இங்க பக்கத்துல தேடி தேடி பார்த்தா குமார கோவில தான் இருக்கிறான் வேலவன். நம்ம உட்கார்ந்து இருக்கிறதோ காட்டு விட, அதுலயும் பள்ளத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம். அப்படியே இங்க இருந்து நம்ம பாடுற பாட்டு குமார கோயில் முருகனுக்கு வரைக்கும் கேட்கணும். எல்லாரும் வேலவா சொல்லும் போது நல்ல தலைக்கு மேல கை கூப்பி கை தாளம் போட்டு பாடலாம். ஏன் அப்படின்னா எப்பவுமே ஆண்டவனை கும்பிடும் போது தலைக்கு மேல கை கூப்பி தான் கும்பிடணும். அதுக்கு வேண்டி பாடல் முழுக்க தலைக்கு மேல கையை வச்சிருவாதீங்க, அப்புறம் இறக்கி விடுறதுக்கு வேற ஆள் வரணும். அதனால அந்த வேலவா சொல்லும் போது அத்தனை பேர் மேல கை தூக்கும், அது பிறகு கீழே கை விட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச பின்னால உட்கார்ந்து இருக்கிறவாள்லாம் முன்னால இடம் இல்லாததுனாலதான் நீங்க பின்னால உட்கார்ந்து இருக்கீங்க. அதுக்கு வேண்டி பேக் பெஞ்சுன்னு உங்களை ஒதுக்கி வச்சிருக்குன்னு நினைக்க வேண்டாம். நீங்களும் கை தட்டணும். முன்னால இருக்கிறவா மறைக்கிறதுனால நீங்க கீழே கை தட்டுறது எங்களுக்கு தெரியாது. அதனால வேலவா வரும்போது மேல கை, ஓ இப்பெல்லாம் இருக்கா பஜனையில அப்படின்னு நமக்கு தோணும். அதனால எல்லாரும் உற்சாகமா குமார கோயில் வரைக்கும் கேட்கும்படியா வேலவா 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 வேல்முருகா வேலவா வேலவா வேல்முருகா
வெற்றிவேல் முருகனுக்கு பாட்டுதான் சத்தமா வரல. ஒரு அரோகரவா